மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயராகவன் ஐயா இருக்காரு. பித்தம் சார்ந்த நோய்கள் முற்றிலுமாய் குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்து ஐயா கிட்ட இருக்கு. பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காரு. இந்த மருந்துகளை எப்படி எடுத்தாக்க பித்தம் சார்ந்த நோய்கள் குணமாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு பித்தம் சார்ந்த நோய்கள் எல்லாருக்குமே இருக்கு. பித்தம் அதிகமாகிடுச்சுனாக்க பித்த வாந்தி வருது, அல்சர் வருது, உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, யூரின் போகும்போது யூட்டை இன்ஃபெக்ஷன் வருது, அடி வயிற்றில் வலி இருக்குது, அதுக்கப்புறம் தோல் நோய்கள் வர்றதுக்கும் பித்த நோய்கள் முக்கியமாக காரணமாக இருக்குது. ஜீரணம் சரியாகிறதில்ல, தோல் எரிச்சல், நமுச்சல், இப்படியெல்லாம் நிறைய இப்போ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தலை சூடு, தலை மயக்கம், அப்புறம் தலை சுற்றுறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பித்தம் சார்ந்த நோய்களுக்கு நீங்கள் பித்த நிவாரண சூர்ணன்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கல்ல, இது இந்நாள் வரைக்கும் நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா எடுத்து போது டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக உடம்பு சில்லு இருக்கும். இந்த மருந்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்களேன். பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. அது வந்தால் என்னென்ன, இந்த மருந்து எப்படி எடுத்துக்கணும்? பொதுவாக பித்த தோஷம் மிஞ்சும் பொழுது பித்த சம்பந்தமான நோய்கள், கேன்சர் கூட பித்தம் மிஞ்சும் போது வர்றது தான். அதனால் அது வரைக்கும் போயிடும் அது பித்தத்தை விட்டா. இப்போ 180% மனிதர்கள் பித்தத்தோடு தான் இருக்காங்க, மிஞ்சிய பித்தத்தோடு தான் இருக்காங்க, பித்த தோஷத்தோடு தான் இருக்காங்க. பித்த தோஷம் மிஞ்சுவதற்கு மிக முக்கியமான காரணம் மனம் கவலையோடையும் அதாவது டென்ஷனோடையும், வெறுப்போடையும், கோபத்தோடையும், பொறாமையோடையும், மிகுந்த மன உளைச்சலோடையும், ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனையினால ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பித்தம் அதிகமாகிடுது, ஜீரணம் குறைஞ்சிருது. பித்தம் அதிகமானாலும் ஜீரணம் குறைஞ்சிரும், அசிடிட்டி ஆகிடும், அல்சர் வந்துடும். அப்போது நினைவாற்றல் குறைஞ்சிரும், ரீகாலிங் மெமரியில் குறைஞ்சிரும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் இது கொடுத்தாச்சுன்னா நல்லா ஞாபக சக்தி வந்துடும். கூட வெள்ளார சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். நம்ம அது சேர்த்தி தனியாக நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதுவே ஞாபக சக்தி கூட்டும், நினைவாற்றலை. ஏன்னா மூளையில் பித்த நீர் அதிகமாக போய் மூளையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது நினைவாற்றலேருந்து எல்லாத்தையும் குறைச்சிருது. இது பித்தம் கூடித்தான் கோபமே வருது முதல்ல. அதனால் எல்லா விஷயங்களுக்கும், மூளை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும், பக்கவாதத்துக்கு மருந்து கொடுக்கும்போது இதை கொடுக்கணும், தோல் நோய்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இதை கொடுக்கணும். எரிச்சல் எங்கே எரியுது, கால் எரியுது, கண் எரியுது, வயிறு எரியுது, எங்கே எரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பித்த நிவாரண சோறுன்னு கொடுத்துருணும். சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், அதுவும் பண்ணலாம். ரொம்ப பித்தம், தலை சுத்தல், வாந்தி, மயக்கம்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஜம்பீர மணப்பாகணும்னு ஒன்று நாம் செய்கிறோம். அது பாரம்பரிய மருந்தோட லிஸ்ட்டில் வருது. அது அந்த காலத்துலேருந்தே நிறையா கம்பெனிகளும் நிறையா பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனிலையும் செய்கிறோம். காலையில் பல் விளக்குன உடனே நம்ம வசீகரா பல்பொடியில் பல் விளக்கிட்டு ஒரு ஸ்பூன் பித்த நிவாரண சூர்ணம் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிக்கணும். அதில் ஜம்பீர மணப்பாக 1 ஸ்பூன் ஊற்றி மெதுவாக குடித்தாங்கன்னா அப்போவே தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், ஒரு மாதிரி வயிறு எரியிறது, பசிக்காதது எல்லாம் சரியாயிடும். அந்த ஜம்பீர மணப்பாகையே காலையில் குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்தா பசிக்காத குழந்தைக்கு பசித்து சாப்பிட்றோம். அது நம்ம கிட்ட உள்ளே இருக்குது. அது நம்ம அதையும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜம்பீர மணப்பாகுன்னு சொன்னால் அது நம்ம கொடுத்துருவோம். அது என்னென்னா இஞ்சி, எலுமிச்சை, தேன், ஏலக்காய் தான். அதில் வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான். நீங்களே நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மூணையும் சாறு எடுத்து ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க, பசிக்கும், பித்தம் குறையும்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரும் செய்ய முடியறதில்ல தினமும் காலையில். அதனால் நானே அதை ப்ராடக்டாக லைசன்ஸ் எடுத்து நம்ம பண்ணிட்டோம். அதனால் ஜம்பீர மணப்பாக காலையில் இதோடு சாப்பிட்லாம். மற்ற நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அது இதுன்னா ஜம்பீர மணப்பாக சாப்பிட்டுக்கலாம். இது எரிச்சல் சம்மந்தமானது. சாப்பிட்ட பிறகு அசிடிட்டி ஆகிக்குது, சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம்னா அப்போயே சரியாயிடும். இதில் மிக முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேங்காய் சட்னியை காலையில் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ட உடனே 1/2 மணி நேரத்தில் நெஞ்ச கரிக்கும். நிறைய பேர்த்துக்கு இருக்கும், நீங்கள் பக்கத்து வீட்டில் யார் கேட்டாலும் தெரியும். அவங்களுக்கு அந்த நெஞ்ச கரிக்கும் போது இது 1 ஸ்பூன் வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா 3 நிமிஷத்தில் அந்த தேங்காய் சட்னி சாப்பிட்டதுனால ஏற்பட்ட நெஞ்சு கரிப்பு அப்போயே நிற்கும். இந்த ஃபார்முலா புலஸ்தீர் சொன்னது, புலஸ்தீருடைய ஃபார்முலா. அதை நாம் செஞ்சிட்ருக்கோம். இதுவரைக்கும் சொன்ன அத்தனை பிரச்சனைக்கு இது குணப்படுத்துறதுனால இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஏனர்களே, பித்தம் சார்ந்த அனைத்து வகையான நோய்களுக்கும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இந்த மருந்தை பித்த நிவாரண சுண்ணத்தை கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வீட்லையும் டேபிள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், டேபிள் வச்சிருக்கணும். ஆமாம், குழந்தைங்க முதல் கூட எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா ஜீரணமாகும், பித்தம் சார்ந்த எந்த நோயும் வராது. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.